9/9/2024 திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் தென்சென்னை மாவட்ட திராவிடர் கழகம் ஏற்பாட்டில் சென்னை கலைஞர் கருணாநிதி நகர் ஜீவானந்தம் சாலையில் தோழர் கரு அண்ணாமலை தலைமையிலும் மாவட்ட செயலாளர் சேரா பார்த்தசாரதி, அமைப்பாளர் மூனா மதியழகன், துணைத் தலைவர்கள் சி செங்குட்டுவன், TR சேதுராமன், துணை செயலாளர்கள் கோவி ராகவன், சா தாமோதரன், மகளிர் அணி தலைவர் வி வளர்மதி, மகளிர் பாசறை தலைவர் மு பவானி, தொழிலாளர் அணி தலைவர் சா மாரியப்பன், மாநில மாணவர் கழக துணை செயலாளர் வி தங்கமணி ஆகியோர் முன்னிலையிலும் பகுத்தறிவும் மாணவர்களும் என்ற தலைப்பில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 51A(h) பிரிவின்படி அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு குறித்தும் தமிழ்நாட்டின் திமுக அரசுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலும் இந்த சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் இரா வில்வநாதன் வரவேற்புரை ஆற்றினார். துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன், டிசம்பர் 3 இயக்கம் தலைவர் பேராசிரியர் தா.மீ.நா. தீபக், திராவிடர் கழக பொருளாளர் மானமிகு வி குமரேசன், திராவிடர் கழக பரப்புரை செயலாளர் வழக்குரைஞர் ஆ. அருள்மொழி, துணை பொதுச் செயலாளர் சேமே மதிவதனி, செயலவைத் தலைவர் வழக்குரைஞர் ஆ. வீரமர்த்தினி ஆகியோர் உரையாற்றினர். துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார் இணைப்புரை வழங்கினார். இறுதியாக கழகத் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார்கள். கழகத் தோழர்கள், திமுக கழகத் தோழர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் பெரும்பான்மையாக கலந்து கொண்டனர். நிறைவாக வீர்கை செல்வம் நன்றி கூறினார். பெரியார் பணி தொடரும் பெருமகனே, பெரியார் பணி தொடரும் பெருமகனே, புகழை தினம் பாடும் தமிழ் குலமே. பெரியார் பணி தொடரும் பெருமகனே, புகழை தினம் பாடும் தமிழ் குலமே. பெரியார் பணி தொடரும் தமிழ் மகனே. நன்றிக்கு உனை போனே, நன்றிக்கு உனை போலே ஓர் உயிர் இல்லையே, நன்றிக்கு உனை போலே ஓர் உயிர் இல்லையே, தொண்டுக்கு உனை போலே ஒருவரும் இல்லையே, தொண்டுக்கு உனை போலே ஒருவரும் இல்லையே. பெரியார் பணி தொடரும் பெருமகனே, புகழை தினம் பாடும் தமிழ் குலமே. பெரியார் பணி தொடரும் பெருமகனே. கரிசா கரி கரிசா ரிசனிதா பரபபபா பரபபபபா கரி கரிக சகரி சரி ரிசா ரிசனி ரிசனிதா கரிசா மகரி பம கரில பரபப நிசனி பரி பதச கரிசா. இனமொழி பண்பாடு எல்லாம் உந்தன் உதிரத்தில் உறைந்திடும் சொல்லாகும். இனமொழி பண்பாடு எல்லாம் உந்தன் உதிரத்தில் உறைந்திடும் சொல்லாகும். தமிழர்கள் எல்லோரும் நலமுடன் உயிர் வாழ, தமிழர்கள்
சமூக நீதியின் சரித்திர நாயகன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிலேயே அரசு பயணத்திலே இருந்தாலும் அவர் தொடங்கி அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது நெஞ்சார்ந்த பாராட்டினை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக பகுத்தறிவு வளர்க்கப்பட வேண்டும். அந்த பகுத்தறிவை ஆயக்கூடிய ஒரு மனப்பான்மையை எதிர்கால சந்ததியினராகிய மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு புறம்பாக நடந்த செயலை முறையிலேயே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுத்து கலைந்திருக்கிறது. பாராட்டுக்குரிய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் என்ற பிரிவை இருக்கக்கூடிய 51AH வழங்கும் அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு, பள்ளிக்கூடங்களில் மூட நம்பிக்கையை வளர்க்க முயல்வோருக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாராட்டு, பகுத்தறிவும் மாணவர்களும் என்ற தலைப்பிலான சிறப்பாக இந்த கூட்டத்தினுடைய சிறப்புரையை நிறைவுரையை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் மாணவகு ஐயா ஆசிரியர் அவர்கள் வழங்குகிறார்கள். மிகுந்த எழுச்சியோடு நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 51AH பிரிவின்படி அறிவியல் மனப்பான்மை வளர்ப்பு, அந்த அறிவியல் மனப்பான்மையோடு வளர்ப்புக்கு எவை தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் அகற்றுவதில் கொஞ்சம் கூட தாமதிக்க மாட்டோம். அறிவியல் மனப்பான்மையோடு நடக்கிற ஆட்சி தான் எங்களுடைய ஆட்சி. இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழியில, கலைஞர் வழியில இன்றைய ஒப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய எடுத்துக்காட்டான முதல்வர், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு ஆட்சி என்பதை காட்டக்கூடிய வகையில சிறப்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாராட்டு. பகுத்தறிவும் மாணவர்களும் என்ற தலைப்பிலே பெற்றோர்களுடைய கடமை என்ன, ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்ன என்பதையெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கூட்டத்தின் மூலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதி 2 நாட்களுக்கு முன்னாலேதான் நான் எடுத்து சொன்னேன். உடனடியாக நம்முடைய இன்றைக்கு சிறப்பாக தலைமை ஏற்றிருக்கக்கூடிய தோழர் அண்ணாமலை அவருடைய முயற்சியினாலே மாவட்ட தலைவர்கள் வெல்வநாதன், செயலாளர் பார்சாரதி, இப்படிப்பட்ட தோழர்கள், திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள், விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள், இப்படி அனைத்து தோழர்களும் ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கே வியப்பாக இருந்தது. மிகப்பெரிய அளவில இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக அமைந்திருப்பதற்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளை சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அருமை தோழர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில அவர்களுக்கு திடீரென்றுதான் இந்த தகவலே சொன்னோம். அதுபோலவே துணை மேயர் அவர்கள், அதுபோலவே மற்ற தோழர்கள் என்றாலும் இங்கே ஒரு சிறப்பான வகையில ஊடக நண்பர்கள் உட்பட எல்லோரும் கூடியிருக்கிறார்கள். ஏராளமான தோழர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த அமைப்புகள் சிறப்பாக இங்கே இருக்கின்றன. குறிப்பாக இங்கே உரையாற்றிய நம்முடைய கழகத்தினுடைய துணை தலைவர் மாண்புமிகு கவிஞர் அவர்கள், அதுபோலவே செயலவை தலைவர் வீரமூர்த்தி அவர்கள், கழக பொருளாளர் குமரேசன் அவர்கள், துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் அவர்கள், செயலாளர் நம்முடைய அன்புராஜ் அவர்கள், பொதுச் செயலாளர் பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்கள், மாவட்ட தலைவர் வில்வநாதன், பார்த்தசாரதி, அதுபோலவே தாம்பரம் மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்கள், பகுத்தறிவாளர் கழக பொதுச் செயலாளர் வெங்கடேசன், பெரியார் பெருந்தொண்டர்கள், முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர்கள் செங்கட்டுவன், சரவணன் மற்றும் தோழர்கள் மதியழகன், ராகவன், தாமோதரன் போன்ற பல்வேறு தோழர்கள், ஏராளமான வாய்ப்புகள்
மதிவதனி அவர்கள், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள், அதுபோலவே பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு ஏராளமாக வந்திருக்கக்கூடியவர் வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி பாண்டியன் அவர்கள், அவருடைய செயலாளர் அன்புச்செல்வன் அவர்கள், தலைமை கழக அமைப்பாளர் எல்லப்பன் அவர்கள், பெரியார் சுயமரியாதை திருமண நிலைய இயக்குனர் பசும்பொன் அவர்கள், பாவலர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள், சட்டத்துறை தலைவர் வீரசேகரன் அவர்கள், இப்படி வரிசையாக ஏராளமான தோழர்கள், இயக்க தோழர்கள். நேரத்தின் நெருக்கடியை கருதி அனைவரையுமே அழைத்ததாக கொள்ள வேண்டும். அதுபோலவே இந்த குறுகிய காலத்தில திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் எப்போதும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான் என்பதை காட்டக்கூடிய வகையில மூன்றாவது குழலாக விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் தோழர் கண்ணன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் துரைராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட துணை செயலாளர் வாசி பாண்டியன் அவர்களே, எஸ்.வி. தங்கராசன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, வட்ட செயலாளர் சிம்மியா நகர் லோகு அவர்களே, செழியன் அவர்களே, பூக்கடை பழனிசாமி அவர்களே, கதிரேசன் அவர்களே, நிசா அவர்களே, கண்மொழி அவர்களே, சென்னை தோழர் அரங்கநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒரு உருக்கமான உரையை, உண்மையான உரையை அறிவுபூர்வமாக இங்கே வடித்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் தீபக் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களை சார்ந்த, இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நண்பர்களே, ஊடகவியல் தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. மூட நம்பிக்கை ஒழிப்பை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாலே எங்க பொதுச் செயலாளர்களும் நம்முடைய இயக்க பொறுப்பாளர்களும் சுட்டி காட்டியதை போல எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. நான் கடந்த 2ஆம் தேதி அன்று திருநெல்வேலியிலே வீரவநல்லூர் என்ற பகுதியிலே ஏராளமான தாய்மார்கள் தோழர்கள் எல்லாம் இருந்தார்கள். அங்கே சென்று பேசிவிட்டு வந்தேன். இன்றைக்கு சென்னையிலே பேசக்கூடிய வாய்ப்பும் இது எதிர்பாராமல் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தோழர்கள், இந்த பகுதி தோழர்கள் அப்ப அற்புதமா செய்திருக்கிறார்கள். இது மாதிரி பகுதியாக சென்னையிலே எல்லோரையும் சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சியை பெறும். இதுதான் மிக முக்கியம். பொதுக்கூட்டங்கள்ல இந்த மாதிரி தோழர்களுக்கும் வேண்டுகோள் என்னன்னா, இந்த கருத்துக்கள் போய் சேரணும். தமிழ்நாட்டுல மிக முக்கியம். இதுக்கு ஒரு பெரிய அவசியம் என்ன முக்கியத்துவம்னா, ஒரு சம்பவம் நடந்தது அசோகநகர் பள்ளிக்கூடத்துல. அந்த சம்பவத்தை ஒட்டி இன்னும் கொஞ்சம் வேற பரபரப்பா ஏதாவது செய்தி சொல்ல போறாங்களான்னு நிறைய வந்திருக்கிறாங்க. மிக முக்கியமா எங்களை பொறுத்தவரை என்றைக்கும் பரபரப்பே கிடையாது, ஒரே பகுத்தறிவு சிந்தனைதான். நாங்கள் எங்களை பொறுத்தவரையில இப்ப மாசுவர்கள் கூட மருத்துவத்துறையில அமைச்சர், இந்த பகுதியை சார்ந்தவர், அதே மாதிரி மற்றது எல்லாத்துக்கும் நடுமையமா இருக்கு இந்த பகுதிகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது மருத்துவத்துறையில மருத்துவ அமைச்சர் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், மருத்துவத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அதே மாதிரி திமுகன்னா அது மருத்துவத்துறை மாதிரி அரசியல். திராவிட கழகம்னா அது சுகாதாரத்துறை மாதிரி இருக்கு. அதாவது மருத்துவத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கு என்ன வருதுன்னா, இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் முன்னாலேயே வர்றதை தடுக்கிறது, வந்த பின்னாலே நோய்க்குரிய பரிகாரத்தை தண்டனையை கொடுத்து சிகிச்சை கொடுக்கறது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். மீறி வந்துருச்சு, அப்ப விட்டுற முடியுமா? முடியாது. அதுக்கு வேண்டிய காரியம் செய்யணும். அது மாதிரிதான் இந்த மூட நம்பிக்கைகள், கிருமிகள் வரும்போதே எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை. அதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் ஆழமாக எடுத்து சொன்னார்கள். மிக முக்கியமா இந்த நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை பற்றி, அரசை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், என்னுடைய அரசு இருக்கிறத, இந்த அரசு தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்கப்பட்ட அரசு என்று சொன்னார். தந்தை பெரியாருக்கு காணிக்கை, பெரியாருடைய அரசு. அதே மாதிரி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், நூற்றாண்டு விழா நாயகர் அவர்கள் தெளிவாக சொன்னார், என்னுடைய அரசு சாதாரண அரசு அல்ல. ஒரு எதிர்கட்சியில இருந்த நண்பர் அன்றைக்கு பேசினார். என்ன பேசினார்னு சொன்னால்,
இது மூன்றாம் தர அரசு என்று ஆங்கிலத்திலே பேசும்போது சொன்னாரு. தேர்ட் ரேட் கவர்மெண்ட் என்று அவர் சொன்ன போது எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆவேசத்தோட எந்திரிச்சாங்க. இப்படி கையை காட்டினார் நம்முடைய முதல்வர் அன்றைக்கு கலைஞர் அவர்கள். அப்படி கையை காட்டினோடனே எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அது எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே சட்டசபையில சொன்னாரு, நண்பர் எதிர்கட்சி தலைவர் ஹண்டே அவர்கள் சொன்னாரு, இது மூன்றாம் அரசுன்னாரு. நான் சொல்றேன் ஒரு சன்ன கருத்து, இது மூன்றாம் அரசு கூட அல்ல, இது நாலாந்திர அரசு. நாலாந்திர மக்களாக இருக்கிற சூத்திர மக்களுக்கு, பஞ்சம மக்களுக்காக பாடுபடக்கூடிய அரசு. இந்த மக்களை மூட நம்பிக்கை போதையில ஆழ்த்தித்தான் அவர்களை கீழ்மக்கள் ஆக்கினார். அது மட்டுமல்ல, இங்க வச்சிருக்கிற ஆதாரம் நேரம் இல்ல மற்ற சொல்லலாம். என்னன்னா, பெண்கள் சரிபகுதி பெண்கள், பெரும்பாலான மக்கள் உயர் ஜாதிக்காரர்கள் அல்ல, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் 90 விழுக்காடு. 90 97 விழுக்காடு உயர் ஜாதிக்காரர்கள் பார்ப்பவர்களை தவிர மற்ற அத்தனை பேரையும் சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்றுதான் பிரித்து வைத்தார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மிக முக்கியமா, சாதாரணமா ஏன் ஜாதியை ஒழிக்க முடியல? வேற நாடா இருந்தா இந்த நாட்டுல சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளுக்கு மேல ஆகிவிட்டது. சுதந்திரம் பெற்றோம்னு சொல்லுகிறோம். சுதந்திரம் பெற்ற நாட்டில் பெரியார் கேட்டார், சுதந்திர நாட்டில் சூத்திரன் இருக்கலாமா, பஞ்சமன் இருக்கலாமா, பார்ப்பான் இருக்கலாமா, பறையன் இருக்கலாமா, மனிதன் இருக்க வேண்டாமா என்று கேட்டார். வேற ஒண்ணும் இல்லை. ஏன் மனுஷன்ல பேதம்? என்னையா நாயை பொறுத்து குளிக்க நல்ல பெரிய அளவுக்கு நாயை மிகப்பெரிய அளவு கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான், பூனையை கொஞ்சிறான். ஆனா என்னுடைய சகோதரன் இருக்கான் பாருங்க, உழைத்து அவனுடைய உழைப்பு இல்லைன்னா இந்த நாட்டுல நாம அவன் சேத்துல கார வைக்கலன்னா சோத்துல கையை வைக்க முடியாது. நீங்க அவரை பார்த்து கீழ் ஜாதி, தொடாதே, நெருங்காதே, பார்க்காதே. என்ன கொடுமை! இவ்வளவுக்கு என்ன காரணம்? கடவுள். இவ்வளவுக்கு என்ன காரணம்? போன ஜென்மத்துல நீ செய்த பாவம். இப்படி சொல்றான். இதையெல்லாம் தோலை உரிச்சவர் தான் தந்தை பெரியாரும் சிவபெரியாரும். இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்தாச்சு மிகப்பெரிய அளவு. இங்க அழகா சொல்லிட்டாரு தீபக் அவர்கள் சொன்னார். நான் அந்த கருத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகள்ங்கிற பெயரை ரொம்ப அழகா கொடுத்தார் நம்முடைய கலைஞர் அவர்கள். அதுக்கு முன்னால ஊனமுற்றோர்னார். யாரு ஊனமுற்றோருங்கிற விஷயம் இருக்கு பாருங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை அழகா விளக்கம் சொல்லிட்டாரு. படிச்சவன் முன்னால தெரியாத விஷயம் இதெல்லாம் எல்லாம் ஊனம்தான், அது ஒரு சந்தேகமே இல்லை. அது அறிவுல மிகப்பெரிய பலகீனம், மிக அளவுக்கு. அதை ரொம்ப அழகா விளக்கமா சொன்னார். அதனால பார்வையற்றோர்னு சொல்றதுல கூட நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் கண்ணு இருக்கிறவங்க பூரா சரியா பாக்குறது இல்லை. அதுதான் மிக முக்கியம். பார்வையற்றோர்னா ரொம்ப பேரு. ஏன்னா தின்னம் ஒண்ணுமே இல்லை, கொழுக்கட்டையை பிடிச்சு வைக்கிறான். எவ்வளவு பெரிய போயிட்டு இத்தனை டன் கொழுக்கட்டை அப்படின்னா சாப்பிட்டா நல்லதுதான். அதுல கடவுள் சாப்பிட்டாருன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். உண்மையா சாப்பிடுறாருன்னு சொல்லுங்க, நாங்களும் கொழுக்கட்டை வைக்கிறோம், அதோட சந்தேகமே இல்லை. மனுஷன் சாப்பிடுறானா கடவுள் சாப்பிடுறாங்களா? திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால பெரியார் மேலாவ வடகுலத்துல காஞ்சிராம் கொண்டாடினாரு. மிக முக்கியமா எல்லாரும் போயிருந்தோம் அங்க. அந்த நேரத்துல அந்த செய்தி இந்தியா பூராவும் வருதுன்னு உடனே அதை திரும்பி வாதம் என்ன செய்யறான்னா, திடீர்னு ஒரு மாற்றை கண்டுபிடிக்கணும்னு சொன்னான். அதுக்காக நம்ம பிள்ளையார் பால் குடிக்கிறாரு, பிள்ளையார் பால் குடிக்கிறாருன்னு உடனே கொண்டு வந்து அப்படி காட்டினா. களிமண் முன்னால வச்ச உடனே கொஞ்சம் இழுக்கிற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கதான் தமுக்க கட்டிக்கிட்டு சும்மா இப்ப மட்டும் அந்த வேலை செய்யல, எவ்வளவு காலமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறது அடையாளம். ஒரு தமுக்க கட்டிக்கிட்டு மேல கடைசியில போட்டுக்கிட்டு இந்த 14 மாடி கட்டடத்துக்கு முன்னால எல்ஐசிக்கு முன்னாலே அந்த தமுக்க அடிச்சு சொன்னோம், 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறோம் பிள்ளையாரு கூட. ஆமா 96 அவரே வருஷம் சொல்றாரு. அதுதான் மிக தலைவர். வரிசையா இந்த வேலையை இப்ப செய்யல, நாங்க திடீர்னு செய்யல, தொடர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கோம். அதனாலதான் நம்ம பேருக்கு அறிவு வளங்களுக்கு பகுத்தறிப்பு. அதனாலதான் இது பெரியார் மண். என்ன செஞ்சோம், காவிய மண்ணை ஆக்க முடியாத காரணம் என்ன? மோடி ரோட் ஷோ வந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ரோட் ஷோ, வடநாட்டுல காட் ஷோ, எல்லா ஷோவும் நோ ஷோ. அவ்வளவுதான் தவிர கடைசியில ஒண்ணு ஆகக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா என்ன காரணம்?
ராகுல் காந்தி அழகா பாராளுமன்றத்திலேயே மேல சொன்னார், அவரை கையை காட்டி சொன்னார், மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டுல நீங்க என்ன பண்ணாலும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ்நாட்டுல இந்த நாற்காலிய பிடிக்கலாம்னு நீங்க நினைக்காதீங்க. காரணம் அது பெரியார் மண், திராவிட மண். அந்த திராவிட மண்ணை உங்களால அசைக்க முடியாது என்று எடுத்து சொன்னார். அது காரணம் இந்த பகுத்தறிவு பூமி. உடனே சொன்னோம், 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், கொண்டு வந்து கொடு, பிள்ளையார் 1 லிட்டர் பாலை வைக்கிறோம், பால் குடிக்கட்டும். அதுதான் மிக முக்கியம். தெளிவாக நினைத்து பாருங்க. அப்படி மூட நம்பிக்கையை ஒழிச்சு இன்றைக்கு அறிவு இருக்கிற காரணத்தால் தான் மக்களை மக்கள் சமத்துவமா நினைக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு. நீ உலகம் பூரா இருக்கிற கெட்டிக்காரர்கள் பூரா யாரு? தமிழ்நாட்டில இருந்து படிச்ச பிள்ளைகள் தான். நீ எந்த ஊனமும் கிடையாது, எந்த சங்கடமும் கிடையாது. மிக முக்கியமா இன்னும் கேட்டா இந்த அவர்களுக்கு நல்ல பெயரை கொடுத்தாரு. இதுல மட்டும் இல்ல, எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு மன குறைபாடு, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்ற மாதிரி நமக்கு மனசு அளவுல பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அந்த பாதிப்பு பேர்லாம் வச்சு நம்ம உட்படக்கூடாதுன்னே வச்சா மிகப்பெரிய அளவுக்கு. சூத்திரன்னா என்ன? பெரியார் வர்றதுக்கு முன்னால, இந்த இயக்கம் வர்றதுக்கு முன்னால, இந்த சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டுக்கு முன்னால வர்றதுக்கு முன்னால இது என்ன? சூத்திரன்னா ஏதோ கௌரவப்பட்ட மாதிரி நினைச்சான். பழைய ராவ் பகதூர், திவான் பகதூர் மாதிரி இப்ப இருக்கிற மாதிரி பத்மபூஷன் பட்ட மாதிரி சூத்திரன்னா மனு தர்மத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறான்? மிக முக்கியமா, சூத்திரன் என்றால் பார்ப்பானுக்கு வைப்பாட்டி மகன், இழிஜாதிக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? நீங்க எல்லாம் கீழ்ஜாதியா? என்ன காரணம்? போன ஜென்மத்து செய்த பாவம் என்று சொல்லி ஏமாத்தனால்தான் மோட்சம் நரகங்கிறதெல்லாம் புத்தராட்டம் என்பதை மக்கள் மத்தியிலே சொன்னோம். மிக முக்கியமாக அதுக்காக அவன் கண்டுபிடிச்சதுதான். அத இந்த அரசாங்கத்துல இன்றைக்கு வளர்ந்திருக்கிற காலத்துல, அதுவும் அரசியல் சட்டம், இந்த அரசியல் சட்டத்துல 51A என்ற பிரிவுல இன்றைக்கு எடுத்து சொன்னாங்க பாருங்க. மிக முக்கியமான எடுத்து சொல்லக்கூடிய அளவுல ஆதாரபூர்வமா எடுத்து பாருங்க. மிக முக்கியமா இருக்கக்கூடியதுல சொன்னார்கள், நீங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். எனக்கு முன்னால பேசின அத்துணை தோழர்களும் விளக்கம் சொன்னார்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. இதை நாங்க செய்யறோம், எல்லாரும் செய்யணும். இதுபடி சாதாரணமல்ல, கட்சி இல்ல, ஜாதி இல்ல, பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து நாடாளுமன்ற குடியரசுத் தலைவர் வரையில இந்த அரசியல் சட்டத்தின் மீதுதான் பிரமாணம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரதமரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்படி பிரதமர் எடுத்துக்கொண்டிருக்கிறதுல, it shall be the duty of every citizen of India. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை, அடிப்படை கடமை, வெறும் கடமை இல்ல, அடிப்படை கடமை என்று சொல்லக்கூடியதுல வந்து நிறைய இருக்கிற 2 விஷயம் என்னன்னா, டு டெவலப் சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மை, ஹியூமனிசம், அதுதான் மனித நேயம், ஹியூமனிசம், அதோட ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்க வேண்டும். அதுதான் கேள்வி கேட்கிற மனப்பான்மை. அததான் ஒருத்தர் வளர்ன உடனே எடுத்து கேட்டாரு பாருங்க ஒரு ஆசிரியர். அவரு மாற்றுத்திறனாளின்னு சொன்னா மற்ற எல்லாரோட அவர் தான் புத்திசாலியாக இருந்திருக்கிறாரு, துணிச்சலா இருந்திருக்கிறாருன்னா 1000 பாராட்டுகள் அவருக்கு சொல்லுகிற இந்த கூட்டத்துல எல்லாரும் பலமா கைதட்டுங்க. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு அந்த உணர்வுகள் இருந்தாங்க மிகப்பெரிய அளவுக்கு. அதனாலதான் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டதுனாலதான் இதெல்லாம் வந்திருக்கு. இங்க ஒலிபெருக்கி முதல்ல சாதாரண அவர் சொன்ன மாதிரி சத்தம் சைகைன்னு இருந்தது, அப்புறம் பேச்சு வந்தது. இன்னைக்கு ஒலிபெருக்கி இப்ப வீடியோ எடுக்கிறாங்க, உலகம் பூரா இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல ஒரே நேரத்துல பெரியார் வலைக்காட்சி அதை ஒளிபரப்புது. அமெரிக்காவில் இருக்கிற உட்கார்ந்து கேட்கிறாரு, சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க கேட்கிறாரு, சீனாவில் இருக்க கேட்கிறாரு இந்த கூட்டத்தை. அதுதான் மிக முக்கியம். அப்ப பேசுறத கேட்கிறாருன்னா இது என்ன, சத்ய சாய்பாபா கையை தூக்கணும்னு பொத்துன்னு கீழே விழுந்த விஷயமா? இல்ல 33 கோடி தேவர்களுக்கு யாராவது ஒரு பயலுக்காவது இந்த ஒலிபெருக்கி வீடியோன்னா என்னன்னு தெரியுமா? இப்ப அப்படி இல்லையே, மாரியாத்தால கூழ் போட்டா கூட வீடியோ வந்துருச்சான்னு போடுற கேட்கறாங்க மால் போகல. மிகப்பெரிய அளவுக்கு அறிவியலை இன்னைக்கு மூட நம்பிக்கை பரப்புறதுக்கு அறிவியலை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் பொதுச் செயலாளர் சொன்னாரு, ஊடகவியலாளர்களே தயவு செய்து உங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல அறிவியலை பயன்படுத்துங்க. அறிவியலுக்கு விரோதமா விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மூட நம்பிக்கைகளை பரப்பாதீங்க என்று சொன்னார். ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, 2வது கேள்வி கேட்கிற மனப்பான்மை,
அண்ட் ரிஃபார்ம். ரொம்ப மிக முக்கியமா சீர்திருத்தம். இது மற்றவர்களுக்கு மட்டும் இல்ல, கீழே இன்னொரு திருத்தம் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது இந்த திருத்தத்தை நல்லா தெரிஞ்சுக்க, வழக்கறிஞர்கள், சட்டம் படித்தவர்கள், விவரம் தெரிஞ்சவர்கள் ஏராளமா இருக்கிற அறிவார்ந்த அரங்கம். இந்த அரங்கத்துல இவர்கள் தெரிந்து கொள்ளணும் என்னன்னா, இதுல கடைசியா ஒரு பகுதி, எல்லாரும் இதை பத்தி தான் நம்ம பேசுவாங்க. தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இருக்கு. அரசியல் சட்டப்படி நம்ம சொல்றோம். இது யாரும் சொந்த விருப்பு வெறுப்புகளை பொறுத்தால கடைசியா ஒரு பகுதியை சேர்த்தாங்க புதுசா. என்னன்னா, பள்ளிக்கூடத்துல நல்ல கவனிங்க. இது இப்ப நமக்கு முக்கியம். இந்த கூட்டத்தினுடைய ஏன் இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஒன், it shall be the duty of every citizen of India who is a parent or guardian to provide opportunities for education to his child, or as the case may be, a ward between the age of 6 and 14 years. ரொம்ப முக்கியமான பகுதி இது. அதாவது 6ல இருந்து 14 வயசு வரையில இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துல எல்லாவற்றையும் சொன்னா கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வி எப்படி இருக்கணும்? அறிவியல் சார்ந்த கல்வியா இருக்கணும். இந்த இடத்துல எப்படி ஊடுருவி இருக்கிறா பாருங்க, மிகப்பெரிய அளவுக்கு. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, மாற்றுத்திறனாலேயே அவர்கள் உங்க கொச்சப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த சம்பவம் நடந்திருக்கு சொன்னார். மிக முக்கியமான மிகப்பெரிய அளவுக்கு அதுல ஒரு மோசடி பேர் வைத்துக் கொண்டது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சங்கதிகள் பூரா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு. நான் தனிப்பட்ட யாரையும் அதை பற்றி பேசுறது இல்லை. ஆனா வியாபாரி மிகப்பெரிய அளவுக்கு இவர் பாத்தீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன மோட்டிவேஷன் இவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? மிகப்பெரிய அளவுக்கு பார்த்தா கடவுள் அப்படியே நேரா பேசினார். ரொம்ப மிக முக்கியமா. அதே மாதிரி நம்ம ஊர்ல இந்த சாமியார்களுக்கு பஞ்சமே இல்லை. திடீர்னு பாக்கணும்னா சாமியார் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. எந்த முன்னிலை வேணும்னா படிக்கணும்னா, டாக்டர் ஆகணும்னா இப்ப நீட் தேர்வு உயிரை வாங்கிட்டு இருக்க ஒண்ணு சுலபமா ஆக முடியாது. வக்கீல் ஆகணும்னா படிக்கணும், அதே மாதிரி மற்றது படிக்கணும். நம்ம ஆள்தான் சாமியார் ஆகணும்னு சொன்னா அதுக்கு எதுவும் தேவையே கிடையாது. அதுவும் நம்ம ஊர்ல 1-2 நமக்கு விதிவிலக்கா இருப்பாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா சட்டையை கட்டி போட்டா சாமியார் தான், காவிய போட்டா சாமியார் தான். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேட்டியையும் அவர்கள் எடுத்துட்டாருன்னா கோவணாண்டி சாமியார் அதுக்குள்ள, அதுவும் இல்லைன்னா வடநாட்டு சாமியார், அவ்வளவுதான். மிகப்பெரிய அளவு இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடக்க விட மாட்டோம். மிகப்பெரிய அளவு தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு தெரியும், வடநாட்டுல நிறைய இருப்பான் பெரிய அளவு கும்பவேளா அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு மண்ணில கொண்டு இந்த காலத்தை காரணம் சொன்னா அது போன ஜென்மத்துல செய்த பாவம். பெண்களை பார்த்து சொல்றாங்க, சகோதரிகள் இங்க இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. என்ன பேசியிருக்காருன்னா அந்த குறிப்பா ஏன் இந்த வழக்கு போட்டிருக்காங்க, அரசாங்கத்துக்கு என்ன வேலை இல்லையா, நடவடிக்கை எடுக்குன்னு எத்தனை பேரு எவ்வளவு பெரிய கூக்குரல் கிளம்பிச்சு. சாதாரண மாற்றுத்திறனாளிகளை மட்டும் அவர்கள் கொச்சைப்படுத்தல. நண்பர்களே, நீங்க நினைத்து பார்க்கணும், அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளுக்கு 1000 பாராட்டுகள், போட்டுள்ளர்கள். இது மாதிரி கொலையில கேள்வி அறியணும். அது அந்த திரும்பி எங்க இருக்கோ அங்க வரணும். தந்தை பெரியார் அவர்களை பற்றி அறிஞர் அண்ணா சொன்னார், பெரியாரின் போர் முறை வித்தியாசமானது. மற்றவர்களுடைய போர் முறைக்கும் பெரியாருடைய போர் முறைக்கும் வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடு? மற்றவர்களுடைய போர் முறை கண்ணுக்கு எதிரில இருக்கிற படையோடு தான் போராடுவாங்க. மற்றவர்களுடைய போர் முறை வரலாற்றுல. ஆனா பெரியாரின் போர் முறை இருக்கிறத அது அப்படி அல்ல. அதுக்கு மாறா மூலபலம் எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதை முறியடிப்பதுதான் பெரியாரின் போர் முறை. இது அண்ணாவுடைய ஆழமான கருத்து. அதான் அந்த மூலபலம் எங்க இருக்கு? இந்த மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கைய சின்ன வயசுலயே விதைக்க கூடாது. அரசியல் சட்டம் அதுவும் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் போது அங்க யாரும் சொல்லி ஏமாந்து போய் என்ன காரணத்தினால உள்ள விட்ட உடனே அங்க சில பேர் ஆதரவு அதுல உட்கார்ந்து கொண்டு பேசும்போது
இந்த மாற்றுத்திறனாளிகளை பற்றி மட்டும் பேசல, மற்ற நண்பர்கள்லாம் சொன்னதை எனக்கு எடுத்து சொல்லி ஆதாரங்கள் நான் பார்த்தேன். தொலைக்காட்சிகள்ல நிறைய செய்திகளை எடுத்து போடுறாங்க. அதுல ஒண்ணு, பெண்களே நீங்கள்லாம் அழகா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க அழகா இருக்க மாட்டீங்க. உங்க பாவம், உங்க பிறவி எப்படியோ அதுபடிதான் இருக்க முடியுமே தவிர நீங்க அழகா இருக்க முடியாது. அவரவரை அழகு இல்லாததான் இருப்பீங்க. அழகு இல்லாத காரணம் நீங்க இல்ல, உங்க ஜென்ம பூர்வ பயன் உங்க பிறவி பயன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தயவு செய்து நினைத்து பார்க்கணும். தந்தை பெரியார் தான் சொன்னார். அழகுங்கிறதுக்கு பெரியார் சொன்ன விளக்கம் இருக்கு பாருங்க. உலகத்துல இதுவரையில எந்த ஒரு சிந்தனையாளரும் அப்படி சொன்னதே கிடையாது. அழகுங்கிறதுனா எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒப்பனை அப்படிங்கிறதுதான் இதுவரையில எல்லாரும் சொல்லுவாங்க. அழகுன்னா ரொம்ப அழகா இருக்காரா அப்படின்னு நம்ம அழகு சொல்லுவோம். பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதன் ஒருத்தர் இருந்தா அவன் அழகா இருக்கிறானா என்ன அடையாளம்னா மானமும் அறிவும். மானமும் அறிவு இருக்கிறதுனால தானே தீபக் இவ்வளவு விஷயத்த சொன்னாரு. மிக முக்கியமா அதை கேட்கிறவனுக்கு மானம் உண்டாக முடியல சொன்னாரு. அதுதானே மிக முக்கியம். மாற்றுத்திறனாளிய பத்தி நீ பேசுறிய, மாற்று திரிபுவாதி, ஏமாற்று, மிகப்பெரிய ஏமாற்று பெருவழிகள் வியாபாரம் பண்றான். என்ன வியாபாரம்? திடீர்னு வச்சு மிகப்பெரிய அளவு ஆராயணும். அரசாங்கம் அதை சாதாரணமா விடக்கூடாது. இவருடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னு போட்டு அங்க மூலபலம் எங்க இருக்கு வியாபாரம், அந்த வியாபாரத்துல அதுல பற்றி இப்ப புது வியாபாரங்க தொலைக்காட்சி விளம்பரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்ன கருங்காலி மரத்தால் செய்த ருத்ராட்ச கொண்டை. இந்த கருங்காலிகளே கூடாதுங்கிறாமா. கருங்காலிகளை ஒழிச்சாதான் இந்த என்ன ஒழுப்படும், அதுதான் மிக முக்கியம். அதுல கருங்காலி மரத்துல அது என்ன அப்ப வேற மரத்துல செஞ்சிருக்கலாம், அவ்வளவு சக்தி இல்லையா? மிக முக்கியமா அதெல்லாம் சக்தி இல்லாததா? எவ்வளவு மக்களுக்கு ஏமாத்துறான். அதுக்கு 2 பேரை பிடிச்சுக்குவான். எனக்கு ரொம்ப மயக்கமா இருந்தது, அது வரையில தலைவலியா இருந்தது, அது வரையில பேசுற ஒரு அம்மா சொல்லுவான். உடனே அப்படியா அதான் பண்ணேன் அப்படின்னு உடனே சொல்லிட்டு இதை கண்டிப்பா மடங்கு கொடுக்குறேன்மா, நகையெல்லாம் கழட்டி வைங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புது நகையா வரும்னு சொன்னா ஆள் எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் மிக முக்கியம். ஆனா நம்ம ஆளுகளுக்கு புத்தி வரணுமே. உங்களுக்கு புத்தி வர்றதுக்காக ஒரு இயக்கமே இருக்குன்னா அதுதான் திராவிட கழகம். எங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்களுக்கு நாங்க ஆட்சிக்கு போக மாட்டோம். நாங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்கு ஒரு பஞ்சாயத்து பதவி கூட போக மாட்டோம். ஆனா யாரை அமர்த்தணுமோ அவங்கள கொண்டு வந்து அமர்த்துவாரு. அந்த பயிர் பெரியார் சொன்னார். 50 வருஷத்துக்கு முன்னாலே, அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாலே ஐயா சொன்னார், 50 விழுக்காடு பெண்கள் இருக்காங்களா, பெண்களை கொண்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னா. அதனுடைய விளைவு என்ன? திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு வந்த உடனே பெண்கள் கூட போராடல, உடனடியாக அவங்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தது மட்டுமல்ல, 50 விழுக்காடு. நம்முடைய முதல்வர் தான் எல்லா இடத்துலயும் 50 விழுக்காடு உட்கார்ந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சென்னை மேயர் யாருன்னா ஒரு பெண், அதுதான் சென்னை மேயர். மிகப்பெரிய அளவுக்கு அப்படியெல்லாம் எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இன்னைக்கு மகளிர் எல்லா பொறுப்புகள்லயும் வர்றாங்க. அந்த மகளிரை கொச்சப்படுத்தி அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு முன்னேறுகிறார்கள்னா அவர்களை பார்த்து நீ கீழ்ஜாதியா பிறந்தன்னா அது உன்னுடைய பாவம் புண்ணியம் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இன்றைக்கு எனக்கு முன்னால பேசின நம்முடைய துணைத் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார். மிக முக்கியமா இந்த ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. பருப்பிறவி போன ஜென்மத்துல செய்த பெரிய பாவம் அதுக்கு முன்னால அப்படியே வருது. பருப்பிறவி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம். அதுக்கு கண்டுபிடிச்சதுதான் ஆத்மான்னு கண்டுபிடிச்சான், வேற ஒண்ணும் இல்ல. ஆத்மா ஆத்மா ஆத்மீகம் ஆத்மீகங்கிறான், வேற ஒண்ணும் இல்ல. ஆன்மீகங்கிறது தமிழ் படுத்தப்பட்ட வார்த்தை. ஆத்மாங்கிறதே ஒண்ணும் இல்ல. காரணம் என்ன? உயிர் இருக்கு, மனுஷன் செத்து போன உடனே என்ன ஆகுது? ஒண்ணு அவனை எரிக்கிறாங்க அல்லது புதைக்கிறாங்க, தீர்ந்து போச்சு. செத்து போச்சு, சத்து போச்சு, தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ரெடியா இருக்கான் இவன் தத்துவம். இவன் என்ன சொல்லி வச்சான்? நீ ஆத்மா, அது ரெடியா இருக்கு, அது அப்படியே புறப்பட்டு இந்த கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுக்குள்ள போய் ரெடியா இருக்கு அப்படின்னாரு. சரி, உன் வாதத்துக்கே பெரியார் கேட்டாரு. சரி, அப்படியே ஒரு ஆத்மாங்கிறது அது அழிவில்லாதது, மாறி மாறி இது இறந்த உடனே இன்னொரு இடத்துக்கு போகும்,
மாறி மாறி போகும் அப்படின்னு எடுத்து சொல்லி அதை வச்சுதான் நீ மறுபிறவி சொல்ற. இந்த மூட நம்பிக்கை அதுவும் இளம் பிள்ளைகளுக்கு போய் இந்த ஊசி அடிக்கிற அது மிகப்பெரிய அளவுக்கு. ஒரே ஒரு கேள்வி தந்தை பெரியார் கேட்டார், நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், என்ன இது அறிவார்ந்த அரங்கு, நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, மற்றவங்களுக்கு சொல்லணும். சரி அப்படியா, எளிமையா சரி. இப்ப நான் அதை கூட இல்லைன்னு கூட நான் சொல்லல, இருக்குன்னே வச்சுக்க. ஆத்மா அழிவில்லாதது. அதுதான் பகவான் கண்ணன் கீதையிலே சொன்னார்னு பகவத்கீதையை அவன் பரப்புறதுக்கு காரணமே அதுதான் மிக முக்கியம். கீதையை படிங்க. நம்ம ஆளுங்க அதை என்னன்னு தெரியாது, கூறாம கும்பல கோயந்தா மாதிரி சரிங்க சரிங்க எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடிய அளவுல இருக்கும். அதுல ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சரி இந்த ஆத்மாங்கிறது அழிவில்லாதது, உடம்பு அழிவானது, சரி எரிச்சுடுறோம் போறோம், ஆத்மா என்ன பண்ணோம், எடியா இன்னொரு கூடு இருக்கு, அந்த பிறக்க போறதுக்கு முன்னாடி இந்த ஆத்மா அது உள்ள போய் பூந்துக்குது அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்டார் பகுத்தறிவோடு தந்தை பெரியாருன்னா, அப்படியானா ஆரம்பத்துல எவ்வளவு ஜனத்தொகை இருந்ததோ அதே ஜனத்தொகை தானே இப்பவும் இருக்கணும். இப்ப எப்படி இவ்வளவு ஜனத்தொகை பிறந்த ஆத்மா என்ன கட்டி போட்டா குட்டி போடுற செடியா, இந்த வட்டியோட சேர்ந்துதா? மிக முக்கியம். அப்புறம் ஆத்மாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஆத்மா சரி சரி ஆத்மா தான் அங்க போயிடுச்ச, அதுக்கப்புறம் வேற எப்படி தனியா வரும்? அப்புறம் எதுக்கு திதி கொடுக்கணும்? மோட்சத்துக்கு போறதுக்கு என்ன, நரகத்துக்கு போறதுக்கு என்ன இருக்கு? தயவு செஞ்சுக்கணும். நரகம் மோட்சம்னு சொல்றது இல்ல, நிறைய பேர் நரகத்துக்கு போயிட்டாங்கிறான், நிறைய பேர் மோட்சத்துக்கு போகலங்கிறான். மோட்சம் நரகம்னு சொல்றதுக்கே என்ன இருக்கு? ஆத்மா அவன் தத்துவப்படியே நீ நல்ல பகுத்தறிவோட சிந்திக்கணும். தத்துவப்படியே ஆத்மா இன்னொருத்த கூட்டுக்குள்ள போயிடுச்சு, உடம்பை எரிச்சுட்டான், தீர்ந்து போச்ச கணக்கு நேராச்ச. அதுக்கப்புறம் எதுக்கு வருஷா வருஷம் இவன் திதி கொடுக்குறான்? வருஷா வருஷம் ஏன் அவனுக்கு போய் பாப்பானுக்கு போய் எல்லாம் கொடுக்குறான்? சம்பிரதாயம் நடக்குது, அறிவுபூர்வமா சிந்திக்கிறது இல்லை. அப்புறம் பாவம் புண்ணியம். பாவத்துக்கு என்ன செஞ்சா, குழந்தைகள் என்ன பண்ணுச்சு பூராம. சரி பாவம் புண்ணியம்னா மிக முக்கியமா இருக்குத, ஏன்னா மிருகங்கள்ல மிக முக்கியமா, அதுல கூட மனிதர்கள் மட்டும் இல்ல, மனிதர்லயும் அதுல மிக முக்கியமான மாறுபட்டு இருக்குல்ல. மிருகத்துல அந்த மாதிரி ஏதாவது பாவ புண்ணியம் இருக்கா? தயவு செய்து நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். ஆகவே இப்படிப்பட்ட மூடத்தனத்தை உண்டாக்கி வைத்து விட்டார். அந்த ஆத்மா சாகாது. இதுக்கு என்ன மூலாதாரம்? இந்த இடத்தான் நீங்க கவனிக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு. அப்படி அதை வைத்துக் கொண்டு ஏமாற்று வேலைக்கு தான் இந்த மறுபிறவின்னு சொல்லி கொச்சைப்படுத்துகிறார்கள். இங்க மறுபிறவின்னு நீங்க பிறக்கும் போது போன ஜென்மத்தை செய்த பாவம் சொல்றான். அது மாதிரி துளசிதாஸ் ராமாயணம்னு இந்தி ராமாயணம், கம்பராமாயணம் தமிழ்ல இருக்கு. அதுல எதிரா யார் யாரெல்லாம் பிராமணர்கள், அது பார்ப்பனர்கள், அவங்க எல்லாம் தங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயத்தை சரியா செய்யலையோ அவங்க எல்லாம் அடுத்த ஜென்மத்துல காக்காவா பிறப்பான்னு எழுதி வச்சாரு. இப்ப நீங்க இவ்வளவு காக்கா பறக்குது பாருங்க, இதெல்லாம் மாஜி பிராமணர்கள் தான், அதோட சரியான போராது. இவன் துளசிதாஸ் ராமாயணத்துல எழுதி வச்சிருக்கான் போராது. இப்படி ஏதோ கதையை விட்டு நம்ம ஆள தலையாட்ட வச்சிருக்கான், இவனும் தலையாட்டிக்கிட்டு அங்க உட்கார்ந்துருக்கான். நீ இந்த போதையை கொண்டு மாணவர்கள்ட்ட பயக்கலாமா? அதுவும் அறிவு பெற வேண்டிய, அதுவும் எப்படிப்பட்ட மாணவர்கள், அது எந்த யுகம்? இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மனுஷன மாதிரியே உண்டாக்குறான். அது மட்டுமல்ல, ரோபோ மிகப்பெரிய அளவுக்கு அதுவே வேலை செய்யுது, இவன் தட்ட வேண்டிய அவசியமா இல்ல. அது மட்டுமல்ல, கதவு திறக்கிறதுக்கு ஆள் வச்சிருந்தான் இதுக்கு முன்னால. ஆனா இப்ப அப்படி இல்ல, உள்ள போகும்போதே அது சென்சார் இருக்கு, சென்சார் இருந்தோடனே கதவு திறக்கிறான். அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இதெல்லாம் அங்க ஒரு மாயாவி இருக்கு, அதுதான் முக்கியமா நீ வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையை தானே ஆணி அடிக்கிறான். மிக முக்கியமாக அதை நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஆகவே ஆத்மாவை இதை எதனால சொன்னார்கள் என்றால், எங்க இருந்து கற்பனை செய்தார்கள்னா அதுக்காக தான் இந்த பகவத்கீதை தான். அதுல கீதையெல்லாம் ஜாதி, இதுதான் அடிப்படை. நீங்கள் புரிந்து கொள்ளணும். முகத்துல பிறந்தான், தோல்ல பிறந்தான், தொடையில பிறந்தான், காலில் பிறந்தான் என்று சொல்லி இது அத்தனையும் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் அழகா சொன்னார். கிரேடட் இன்இக்வாலிட்டி, படிக்கட்டு ஜாதி முறை. தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் அதாவது வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். அவரு தந்தை பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்டார்,
ஐயாட்ட கேள்வி கேட்பாங்க கூட்டத்துல. இது மாதிரி கேள்வி விட்டு, ஐயா நீங்க ஒரு இளைஞன், நான் படிச்ச உடனே கல்லூரியில படிச்சுட்டு வந்தேன், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். ஐயா நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, கடவுள் தலையில பிறந்தார் தோளில பிறந்தார் அப்படின்னு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்கன்னாங்க. நான் பஞ்சம ஜாதியை சேர்ந்தவன், 5வது ஜாதி. அப்ப எனக்கு இடம் இல்லையே, கால் வரைக்கும் தனியா வந்துருச்சே, நான் எங்க பிறந்தேன்னு அதுல சொல்லியிருக்கு, எனக்கு சொல்லுங்கன்னாரு விளக்கம். பட்டுன்னு சொன்னார் தந்தை பெரியார் பார்த்து. அவன் தான் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தான்னு. அதுதான் மிக முக்கியம். எதுக்கா இந்த பகுத்தறிவு சிந்தனையை உண்டாக்கணும். இந்த பகுத்தறிவு படி எல்லாரும் கீழ் ஜாதி ஆக்கிறதுக்கு தான் இந்த மூட நம்பிக்கை. அதுக்கு கடவுள் ஒரு பக்கம், கடவுளை தாண்டி அதுக்கு இன்னொரு கருவியா கண்டுபிடிச்சதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா அங்க இருந்து புறப்படுதான், உடனே கீழே வந்து உள்ள நுழையுதான். அது பாவ புண்ணியத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அழகா இருக்கிறதா அசிங்கமா இருக்கிறதா என்பதை பார்த்து மாற்றுத்திறனாளியா மற்றவர்களா இதெல்லாம் அவங்கதான் நிர்ணயம் பண்றாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தயவு செய்து நன்றாக நினைத்து பார்க்கணும். இத சொல்றதுக்கு தான் இதுக்கு அடிப்பு எப்ப உண்டாச்சுன்னு சொன்னா கீதை. இதோ என் கையில இருக்கிற புத்தகம் இருக்கு பாருங்க, இது கீதையின் மறுபக்கம், 28வது பதிப்பு. பல லட்சம் காப்பி போயிருக்கிறது, பல மொழிகள்ல போயிருக்குது. இந்த 28வது இந்த கீதையின் மறுபக்கத்தில் கீதையிலதான் பகவான் கண்ணன் போர்ல நிக்கிறாரு, அர்ஜுனா ஒரு பக்கம், அப்படியே பகவான் கிருஷ்ணன் வந்து ரதம் ஓட்டிக்கிட்டு வந்து காதுல சொல்றாரு 700 ஸ்லோகம். அந்த 700 ஸ்லோகத்தையும் கேட்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காதுல கேட்ட உடனே எதிரி வந்து அம்ப வச்சு நிக்கிறான். இன்னும் 650 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் என்னையா அர்த்தம்? இது பாரதத்துல இருக்கான்னா கிடையாது. ஒரு அறிவுபூர்வமா சிந்திக்க விடாம நம்ம அறிவை எவ்வளவு பாழ்படுத்திட்டா பாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, 4 ஜாதிகளையும் நானே உண்டாக்கினேன், அந்த தர்மத்தை யாராலும் போக்கிவிட முடியாது. இததான் சொல்லி இருக்காரு. ஆகவே நண்பர்களே, இதுல நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்கணும். இதுல ஒரு சங்கதி மிக முக்கியமா, இந்த இயக்கம் எப்படிப்பட்டது, கலைஞர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அடையாளமாக சுட்டி காட்ட வேண்டிய ஒரு செய்தி, ரொம்ப சுவையான ஒரு செய்தி. இந்த புத்தகத்துல ஒரு படம் போட்டிருக்கும். இந்த படத்தை நீங்க நன்றாக நினைத்து பார்க்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. என்ன அந்த கட்டம்னா, என்ன நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நான் சொன்ன மாதிரி இழந்துட்டாரு. சுகாதார இலாக்கா அதனுடைய வேலை செய்து இப்ப மருத்துவ இலாக்காவும் முக்கியமா இருக்கக்கூடிய அளவுடைய மாண்புமிகு அமைச்சர் வந்தார். நான் சொன்னேன் ஆகவே அதே மாதிரி அளவுக்கு வந்த உடனே ஒரு சம்பவம், இதே மாதிரி இந்த விஷமங்களை எப்படி எப்படி பரப்புறதுங்கிறது, இந்த இயக்கம், இந்த கொள்கைகள், இது அத்தனையும் மாற்றணுங்கிறதுக்கு அடையாளமா ஒரு சம்பவம் இந்த புத்தகத்துல. இது 28வது பதிப்பு, இந்த கீதையின் மறுபக்கம் அப்படின்னு ஆய்வு மிக முக்கியமா. இது வந்த உடனே இது எல்லா இடங்கள்லயும் பரவுச்சு. இந்த ஆத்மா மோசடி இது அத்தனை. ஏன்னு கேட்டா, இந்த ஆத்மா தான் ஜாதியை நிர்ணயிக்குது. மயா சிருஷ்டம், சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நானே படைத்தேன். அந்த சுயதர்மங்கிறதுக்கு பாருங்க, யார் யார் என்னென்ன ஜாதிக்காரன் எவ்வளவு கீழான வேலையை செய்யணுமோ அதை அவன் தான் செய்யணுங்கிறதுல மாத்த முடியுமான்னா சுயதர்மம் மாத்தவே முடியாது. அரசியல் சட்டத்தை கூட 105, 106, 110 வரையில அரசியல் சட்டத்தை மாத்தலாம். ஆனா இதை மாத்தவே முடியாது. யாரு? பகவான் கண்ணன் சொன்னான்னு எழுதி வச்சிருக்காங்க. அதனால நீங்க என்ன அந்தந்த ஜாதிய 4 ஜாதி 4 தர்மம் அதை அப்படியே செய்யணும்னு சொல்லி அதைதான் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு சூழ்ச்சியோட உள்ள நுழைந்து வேற அவதாரம் எடுத்து கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து இது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அந்த சந்திர புத்திர உள்ள நுழைஞ்சுக்கிட்டு பண்ணலாம்னு நினைச்சா, தயவு செய்து திமுக அரசாங்கம், இது பெரியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அரசாங்கம், இது கலைஞரால், அண்ணாவால், கலைஞரால், உடைய கொள்கையால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அதனாலதான் உடனடியாக எங்க என்ன ஆபத்து இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா இந்த ஆட்களுக்கு படிச்சுன்னு செய்வாங்க. கணினியை தட்டி விட்டா வேலை செய்யற மாதிரி. அதுக்கு அடையாளம் இந்த புத்தகத்துல கடைசியா ஒரு படம், ஒரு சம்பவம் நடந்தது.
என்ன நடந்ததுன்னா, கலைஞர் அப்ப எதிர்கட்சி தலைவர், முதல்வர் கூட இல்ல, மிக முக்கியமா அவர் அங்கிருந்து வெளியில இருந்து அறிவாலயத்தை வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தார். மாலையில கோபாலபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்து மாலையில வந்த உடனே வெளியில எல்லாம் தோழர்கள் வந்து கொஞ்சம் பரபரப்போட நிக்கிறாங்க. கீழே அங்க நிக்கிறோன்னு, எந்த ஆண்டு 2004 இந்த சம்பவம். மிக முக்கியமா 8/9, மிக முக்கியமா 8/9 இதே செப்டம்பர்ல தான். அதுதான் மிக முக்கியம். அந்த 8/9/2004 இப்ப கீழே நின்றுகிட்டு இருக்காங்க. கலைஞர் வந்து இறங்கினார். கார்ல இருந்து இறங்கின உடனே கேக்குறாரு, என்ன அப்படின்னு. ஒண்ணும் இல்ல அப்படின்னு பாக்குறாங்க. ராமகோபாலன் உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் கொடுக்குறேன்னு ராமகோபாலன், இந்து முன்னணி ராமகோபாலன் இங்க வர்றாரு, வந்து கொடுக்க போறேன்னு வந்திருக்காரு. அங்க அவ்வளவுதானே, வரட்டும் மேல அனுப்புங்க. இன்னும் இவங்க எல்லாம் தடுத்து நிக்கிற மாதிரி கொடுக்காரு. வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், மேல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மேல போயிட்டாரு. உட்கார்ந்து இருந்தாரு. அவரை அனுப்புங்க அப்படின்னு. ராமகோபாலன் ஒரு பெரிய கீதை, பகவத்கீதை புத்தகத்தை எடுத்துட்டு வந்து நேரா அங்க போனாரு. போய் உட்கார்ந்த உடனே, வாங்க வணக்கம், நலமா இருக்கீங்களா? நல்லா. யார் போனாலும் பண்போடு கேட்கறது தான் பகுத்தறிவாதிகளுடைய பலன். அதுதான். உடனே உட்கார சொன்னாரு. என்ன, எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு, ஐயா உங்களுக்கு இப்ப ஏன்னா இந்த புத்தகம் இப்ப எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு, இதுக்கு மாற்றா அவர் சொல்றாரா கலைஞர்கிட்ட. அதுக்காக வேற மறைமுகமா அதை எடுத்துக்கொண்டு இத பகவத்கீதை உங்களுக்கு படிக்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு பகவத்கீதைன்னாரு. உடனே அங்கிருந்து வந்த உடனே கலைஞர், கொடுங்க ரொம்ப மகிழ்ச்சி, நான் எல்லா புத்தகத்தையும் படிப்பேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்ட்டு, சரி நான் நிச்சயம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாரு. அவர் டிராயரை திறந்தார். யாரு எதிர்பார்க்கிற, கலைஞர் இவர் தான் கலைஞர், நல்லா புரிஞ்சுங்க. டிராயரை திறந்தாரு. திறந்த உடனே இந்த புத்தகம் ஒண்ணு எடுத்தாரு, வச்சிருக்கிறாரு ரெடியா. உடனே இந்த புத்தகம், இந்த கீதையின் மறுபாக அவர் சொல்றாரு ராமகோபாலன்ட்ட, இந்த பாருங்க, இந்த வீரமணி இருக்காருங்க, ஆசிரியர் வீரமணி, திராவிட கழகம் ஆசிரியர் வீரமணி வந்து இந்த கீதையின் மறுபக்கம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதனால சரியா எழுதியிருக்கிறாரா தப்பா எழுதியிருக்கிறாராங்கிறது நீங்க பார்த்து இதை படிச்சுட்டு ஏதாவது தப்பா இருக்கா அதெல்லாம் நீங்க வந்து தயவு செய்து சுட்டி காட்டுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் கொடுக்குறாரு. இந்த படத்தோட இருக்கு பாருங்க. நாங்க எதை சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்றவங்க. ஆகவே இந்த படத்தோட அவர் ராமகோபாலை எழுந்து வாங்குறார். இங்க கலைஞர் இந்த புத்தகத்தை வாங்குறார், கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு போனவர் தான் இது வரைக்கும் எந்த மறுப்பும் வரல. இதுவரையில பெரியார் கேட்ட கேள்விக்கு, அண்ணா கேட்ட கேள்விக்கு, கலைஞர் கேட்ட கேள்விக்கு, இன்றைக்கு நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த கொம்பனும் பதில் சொன்னதில்லை. அவர்கள் கேட்ட கேள்விக்கு தான் நாங்க பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா நினைத்து பார்க்கணும். ஆகவே இதுல வந்து சொல்றான், மிக முக்கியமா ஆத்மா மறுபிறவி. அந்த மறுபிறவி வந்து அப்படியே அவதாரம் எடுத்து அதுபடியே நீ அழகா இருக்கியா அசிங்கமா இருக்கியா முடிவு பண்ண முடியாது, அது அவர் பண்ணிக்குவார். ரொம்ப மிக முக்கியமா அப்படின்னு இன்னைக்கு பகவானுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு வந்தாச்சே. உங்க மருத்துவத்துறையில வந்திருக்கிற வளர்ச்சி சாதாரணமா வளர்ச்சியா? இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன் நான் சுருக்கமா. ஏன்னா அவர் இல்லாம இருந்தா நான் இன்னும் வேகமா பேசுவேன். அவரை வச்சுக்கிட்டு பேசும்போது அவர் அமைச்சர், வெறும் சாதாரண மாவட்ட செயலாளர் இல்ல. ஆகவே நான் இருந்த கருத்து சொல்றேன். இப்ப எங்க பார்த்தாலும் அரசாங்கம் நியாயமா பாருங்க, நீங்க அவங்கள விட்டுருங்க, எந்த அரசாங்கமா இருந்தாலும் இப்ப எங்க பார்த்தாலும் தாய்மாருக்கு தெரிய மாட்டாங்கன்னா எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையம் போட்டிருக்காங்க. ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மாவுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். அதுதானே வேலை அர்த்தம். மிக முக்கியமா இன்னைக்கு ஐயோ அவர் பார்த்து பிண்டம் பிடிச்சாருன்னா அப்படி இல்லை. நீங்க எங்க வாங்க வரலையா, சரி முடிச்சு போடுது. பெரியார் தான் சொன்னார், ஆணும் பெண்ணும் சேரணும்னு அவசியம் இல்லை. பெருங்காலத்துல இனி வரும் உலகத்தில் டெஸ்ட் டியூப் பேபி, பரிசோதனை குழாய் குழந்தை வரும். அதுதான் அறிவியல். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றாந்தாய் சிற்றாதாய் இப்படிதான் சொல்லியிருந்தான். இப்பதான் வாடகை தாய் வந்திருக்கு. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் காலத்தை கொண்டு வந்து இப்ப போய் சின்ன பிள்ளைகளுக்கு அறிவியல் சொல்லி கொடுக்க வேண்டிய காலகட்டத்துல
பள்ளிக்கூடத்துல உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்க போய் பிறவி மறுபிறவின்னா என்ன அர்த்தம் கேட்டா இதுல சித்தர் எழுதியிருக்காங்க. கேட்டார் எந்த சித்தர் எழுதியிருக்கிறாரு, என்ன படிச்சீங்க? ஆகவேதான் இந்த மோசடி பேர்வுகளை அடையாளம் காட்டணும். மக்கள் மத்தியில எங்களுடைய வேலை பாருங்க, அரசாங்கம் அவர்களுடைய கடமையை செய்வாங்க, சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். ஆனா அதை விட ரொம்ப மிக முக்கியமா மக்கள் மத்தியில அதை எடுத்து சொல்லணும். ஒன்னே சொல்றேன், இந்த ஆத்மா எவ்வளவு பித்தராட்டம்னா அது ஆத்மா சாகாது. ஏன்னா எதிரே அந்த கதைப்படி அந்த கீதையினுடைய கதைப்படி, பாரதத்தின் கதைப்படி கிருஷ்ணன் தேர் ஓட்டிட்டு இருக்காரு. எதிரே கௌரவர்கள் இங்க பாண்டவர்கள் பக்கத்துல நிக்கிறாங்க, எதிர நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை. அப்ப அம்பு விடுன்னு சொல்லி அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, ஐயோ என்னுடைய உறவினர்கள் அவங்களெல்லாம் நீங்க சாகடிச்சுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு கவலைப்படுறாரு. அதுல கூட கீதையை ரொம்ப பேர் எங்களை அடிக்க படிச்சவங்க கிடையாது. எல்லா புராணத்தையும் நாங்க தான் படிச்சு தொலைச்சிருக்கோமே தவிர இவனுக்கு படிச்சதே கிடையாது. அதுல என்ன சொல்றா, நீ அவர்களெல்லாம் போரை நீ தொடரணும். பகவான் கிருஷ்ணனுடைய அவதாரம் ஆதாரத்தோட சொல்ற ஸ்லோகங்களோட, வடமொழி ஸ்லோகங்களோட இருக்கு. பெண்களை பாவயோனி, பெண்களும் சூத்திரர்களும் பாவயோனியிலிருந்து பிறந்தவர்கள் என்று கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைதான் எடுத்து சொல்லும் போது அதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. ஏன் அவர்களை நீ எதிர்த்து போராடணும்னா அதுக்கு அர்ஜுனன் பதில் சொல்றாரு, இல்ல நான் எதிர்த்து அவர்களை அழிச்சுட்டா இந்த பெண்கள்லாம் விதவைகள் ஆயிடுவாங்க. ஆனா அது ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும். வேற ஜாதிக்காரர்கள்லாம் மறுபடியும் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பாங்க, ஜாதி கலப்பு ஏற்பட்டுரும். ஆகவே நான் செய்ய மாட்டேன். இல்ல உன் கடமையை செய்யுன்னு அப்பதான் சொல்றாரு. ரொம்ப பேர் நம்ம ஆளுங்க படிச்சவங்க இருக்க பாருங்க, உள்ளேயே போக மாட்டாங்க. இந்த கீதையை படிச்சதே இல்ல, படிக்காம கீதையில் பெரிய மோட்டிவேஷனல் ரொம்ப வேகமா இருக்கு, உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொன்னார்கள். எப்ப சொன்னார்கள் தெரியுமா? மிக முக்கியமா உன் கடமையை செய் அப்படின்னு சொன்னது இருக்கு பாருங்க, ஜாதியை காப்பாற்றுகிற உன்னுடைய கடமையை செய். இதுதான் ஜாதியை காப்பாற்றுகிற, வருண தர்மத்தை காப்பாற்ற ஆதாரம் இருக்கு. யாராவது நான் புத்தகத்தை நான் கீதையில இருந்து சொல்றேன், மறுப்பு சொல்லட்டும் யாராவது. மிக முக்கியமா, ஏனென்றால் நீ அவர்களை அழிக்க முடியாது. உடல் தான் சாகும், ஆத்மா சாக முடியாது. ஆத்மா உடனே உயிரோட புறப்பட்டு வேற இடத்துல போகுது. அதனால ஆத்மா அழிஞ்சாதான் நீ குற்றவாளியை தவிர கொன்றதாக முடிய தவிர நீ உன்னால் யாரையும் கொல்ல முடியாது. புது தத்துவம். ஆகவே நீ சண்டை போடுன்னாரு. இத தந்தை பெரியார் கேட்டார். மிக முக்கியமா இந்த ஆத்மா சாகாதுன்னு வச்சா சரி, நாளைக்கு வக்கீல்கள்லாம் இங்க இருக்காங்க, இந்த மதிவரன் இருக்காங்க, என்ன இருக்காங்க, அன்புமணி இருக்காங்க, எழுத்தாப்புல வக்கீல் இருக்காங்க, நிறைய வக்கீலுக்கு இருக்காங்க, நிறைய கூடுதல் வக்கீலுக்கு பஞ்சம் இல்லை. நாளைக்கு மர்டர் கேஸ் வருது 302 வர்றப்ப நேரம் அங்கிருந்து வந்து என்னுடைய குற்றவாளி, என்னுடைய கட்சிக்காரர் அவரை கொலை பண்ணார், ஆனா அவரை சாகடிச்சார், அது உண்மைதான். ஆனால் நான் குற்றவாளி அல்ல. ஏன் குற்றவாளி இல்லை அப்படின்னா, உண்மையாக ஒருவனை சாகடிக்க வேண்டுமானால் அவனுடைய ஆத்மாவை கொன்றால்தான் சாகடிக்கணும் என்று பகவான் கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. நீதிபதிகளே பகவத்கீதையை தான் பிரமாணம் வச்சு கொண்டு எடுக்கிறாங்க சில நேரங்கள்ல. ஆகவே நீங்களும் அப்படிதான் எடுத்திருக்கீங்க. நீங்க உறுதிமொழி எடுத்த பகவத்கீதை படியா நான் சொல்றேன். ஆகவே அவர்களை அவர் செத்து போனாரு, ஆனா நான் சாகிறதுக்கு குற்றவாளி இல்லை. ஏன்னு கேட்டா ஆத்மா இருந்தாதான் நான் குற்றவாளி, ஆத்மாவை என்னால் ஆக முடியாதுன்னா இது ரொம்ப இதுவரையில எந்த வக்கீலும் இப்படி வாதம் பண்ணலையாகிட்ட. நீங்க தான் சட்டத்துக்கு புது வியாக்கியானம் சொல்லியிருக்கீங்க, உடனே பாராட்டி அவரை விடுதலை பண்ணிடுற அப்படின்னு நீதிபதி சொல்லுவாரா? தீர்ப்பு எழுதுவாரா? தீர்ப்பு எழுதுனா அவரை விடுதலை பண்ணிடுவாங்க மேல இருக்கிறவங்க. ஆகவே அதை செய்ய மாட்டார். அதுக்கு பதிலா பகுத்தறிவாளரா இருக்கிற ஒரு நீதிபதியா இருந்தாருன்னா அவரு தீர்ப்பு எழுதுவார். என்ன தீர்ப்பு எழுதுவார் தெரியுங்களா? அற்புதமான விஷயத்த சொன்னார். யாரும் யாரையும் கொல்ல முடியாது, ஏன்னா ஆத்மாதான் இறந்தாதான் அது கொன்றதாக குற்றமாகும். ஆகவே ஆத்மாவை சாகடிக்க முடியாது. எனவேதான் உங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன், நீங்களும் சாகடிக்க மாட்டீங்க, சும்மா கையில் அப்படி தொங்குவீங்க. ஆகவேதான் நீங்களும் சாக மாட்டீங்க, உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பகுத்தறிவாளர் தீர்ப்பு எழுதுவார். இந்த மாதிரி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக
ஒரு பெரிய மோசடியை திட்டமிட்டு நாடு பூரா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சொன்ன நேரத்தில் ஒரு பெரியார் தான், ஒரு இயக்கம் தான், ஒரு சுயமரியாதை இயக்கம் தான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாய். அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதினார். இந்த நாட்டில் ஆய்வாளர்கள் கேட்டார், இன்றைக்கு அவ்வளவு பெரிய கருத்தை பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வந்து உள்ள வைத்துக் கொண்டு பெண்களை கொச்சைப்படுத்தி ஜாதியை நியாயப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஊனமுற்றோர் என்று அவர்களை இழிவுபடுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்று திறனாளி என்பதை பற்றி சொன்னார். தீபக் அவர்கள் எவ்வளவு அழகா சொன்னார். கலைஞர் செம்மொழி தமிழ் கொண்டு வந்த கலைஞர் அவர்கள் அது மட்டும் வைக்கல, முதல்ல இந்த குற்றமே மனப்பான்மை ஈடுபட்டு இருக்காது. நம்ம ஆளுகளுக்கு அதுக்கு முதல்ல திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால நாம பட்டியல் போட்டான் பாருங்க, ஜாதி பட்டியல். அதுல கிரிமினல் டிரைப்ஸ் வெள்ளக்கார காலத்துல இருந்த வார்த்தை இருந்தது. கிரிமினல் டிரைப்ஸ்னா என்ன தெரியுங்களா? குற்ற பரம்பரை. இதே சொல்லுவான், குற்ற பரம்பரை. நான் என்னன்னா குற்ற பரம்பரை, குற்ற பரம்பரைன்னா தினம் இவன் குற்ற பரம்பரை, குற்ற பரம்பரைன்னா இதை விட கேவலமான ஒரு பொண்ணு ஒரு மனிதனுக்கு உண்டா சொன்னார். ரத்னவேல் பாண்டியன் நீதிபதியா இருந்தோம்னு சொன்னார். மற்ற நீதிபதிட்ட நாங்கெல்லாம் அங்க போய் தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு வரணும் அப்படியெல்லாம் வச்சிருந்தான் வெள்ளக்கார காலத்துல. அதை எதிர்த்துதான் போராடின ஒருபாடு கூட. பிறகு அந்த முறை ஒழிஞ்சது. ஆனா பிறகு என்ன பண்ணா குற்ற பரம்பரை அப்படிங்கிற வார்த்தை இருந்தது. கலைஞர் ஆட்சிக்கு வந்து எப்படி இந்த ஊனமுற்றோருங்கிறத மாற்றுத்திறனாளி என்று மாற்றினார்களோ அது மாதிரி குற்ற பரம்பரைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது இனிமே. அது அவர்களை கொச்சைப்படுத்துவது. ஆகவேதான் அவர்களை தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும். ஆகவே இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் படிக்கிறாங்க. இன்னைக்கு நாம அவர்களெல்லாம் போற்றுவதுதான் இது ஒழுக்கப்பட்ட அரசு என்று சொல்லிவிட்டு கடைசியா அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை திருத்தம் பண்ணார். சீர் மரபினர். என்ன அழகான வார்த்தை பாருங்க, சீர் மரபினர். இதையா இந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சது? திராவிட இயக்கம் இதுதான் செஞ்சது. உனக்கு மானத்தை கொடுத்தது, உனக்கு உரிமையை கொடுத்தது, அறிவை கொடுத்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே இந்த குறுக்கு வழிகளிலே பல பேரை விட்டு நீங்க எல்லாம் செய்யலாம் நினைத்தா அதை ஒருபோதும் நாங்கள் வெறும் அரசு பார்த்து கொண்டிருக்க கூடாது. சட்டம் செய்ய வேண்டும் என்று பார்க்காதீர்கள். பெற்றோர்கள் கவலையோடுங்கள். உங்கள் பிள்ளைகளை பகுத்தறிவாளர்களாக்குங்கள். உங்களுடைய மானமும் அறிவும் மனிதருக்கு அழகேன்னு சொன்ன மாதிரி அந்த மான உணர்ச்சி உண்டாக்குங்க. தந்தை பெரியார் வழி வந்த நம்முடைய அண்ணா கலைஞரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, நூற்றாண்டு விழா நாயகரை. இந்த மக்களுக்கு தெரியணும், உங்களை பற்றி ஒரே வரியில விமர்சனம் என்னன்னா மானமிகு சுயமரியாதைக்காரர். மானமிகு சுயமரியாதைக்காரர் தீர்த்து போச்ச. இது மானமிகு சுயமரியாதைக்காரருடைய வழி வந்த ஆட்சியா இது? இதுல வந்து மிக முக்கியமா எதை வேண்டுமானாலும் நாங்கள் பேசலாம் எங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணா இந்த மூட நம்பிக்கை வியாபாரம் செய்வதை அறவே அப்படிப்பட்ட முகவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வாய்ப்பில் சொல்லணும். பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடாது. பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் இது மாதிரி. பெண்களும் சூத்திரர்களும் பாவ யோனியிலிருந்து பிறந்தவர்கள் எழுதியிருக்காங்க. இதுதானே மிக முக்கியம். ஆகவே தான் நண்பர்களே, 51A என்ற அரசியல் சட்ட பிரிவு இருக்கிறது. அறிவியல் மனப்பாடம், மனித நேயம், மிக முக்கிய ஹியூமனிசம், மனித நேயம், கேள்வி கேட்கிற மனப்பான்மை, சீர்திருத்தம், மாற்றம், இவைகளை உண்டாக்குவது என்பதுதான் என்னுடைய நோக்கம். அது செய்கிற தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மிகுந்த பாராட்டுகள், நன்றி. அண்மையில கூட நம்முடைய மருத்துவத்துறையில ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, எங்க பார்த்தாலும் சாதாரண மருந்து வாங்க முடியாத முதியோர்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த முதியோர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அரசே அந்த மிகப்பெரிய அளவுக்கு தனித்தனியே குறைந்த விலையில ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து ஒரு திட்டத்தை நம்முடைய அமைச்சர்கள் சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சாரு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மாற்று மிகப்பெரிய அளவிற்கு பார்மசிகள் தொடங்கி மருந்தகங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு துறையிலும் வாய்ப்பு இல்லாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டாக்குறதுனா இது மிகவே தவிர, வாய்ப்பு இருக்கிறவளையே வாய்ப்பு இல்லாதவளா ஆக்குவது என்ற பிரச்சாரம் செய்தால் அதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த பொழுது நன்றி கூறி, நம்முடைய அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் சில கருத்துக்களை சொல்வார்கள். சில வார்த்தைகள் வேண்டாமா, அவர்கள் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவேதான் தோழர்கள் வெறும் ஆட்சி செய்யும் நினைக்காதீர்கள். ஆட்சிக்கு ஒரு எல்லை உண்டு. அவர்கள் ஆனா அந்த கருத்தை நம்ம உண்டாக்கணும். இப் பப்ளிக் ஒப்பீனியன் மார்ச்சஸ் ஃபார்வர்ட்
லா கம்ஸ் லிம்பிக் பிகைன் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. அதாவது பொதுஜன கருத்தை உருவாக்கணும், பிறகு சட்டம் தானே வரும். சுயமரியாதை திருமணத்துக்கு சட்டம் இன்னைக்கு அண்ணா நிறைவேற்றினாருன்னு சொன்னா, ஏற்கனவே பெரியார் பல ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினாரு. அப்ப அதுல சங்கடங்களே இல்லை. ஆகவேதான் இந்த இரண்டு குரல்களும் இணைந்து இந்த பணியை செய்யணும். குறுகிய காலத்திலே சொன்ன உடனே இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு, ஊடக தோழர்களுக்கு, ஒத்துழைத்த காவல்துறையினருக்கு, சிறப்பாக இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டிய சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, இயக்க தோழர்களுக்கு, அனைத்து கட்சி தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வீழ்க பொது நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.